Drop it. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா சுகமாக இருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் வரப்போகுது. அதாவது இன்றைய நாளில் நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு பார்க்க போகிறீங்க. காலையிலேயே COVID-19 ஃபர்ஸ்ட் டோஸ் எடுக்கிறதுக்காக வேக்சினேஷன் சென்டருக்கு போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டு 2 கேக் ரெடி பண்ண வேண்டியிருந்தது. அந்த 2 கேக்கையும் முடிச்சிருக்கிறேன். நான் செஞ்ச 2 கேக்கில் இந்த ஃபுட்பால் தேம் கேக் வந்து தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த கோல்ட் அண்ட் பிளாக் தேம் கேக்கில் பிளாக் ட்ரிப் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் நைட்டுக்கு செஞ்ச இடியப்ப கொத்து ரெசிபியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கேக் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குட்டீஸோட பார்க்குக்கு போயிருந்தோம். அந்த கிளிப்ஸும் இந்த வீடியோட எண்டிங்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கண்டா பக்கத்தில் இருக்க ஓல்ன்ற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேக்சினேஷன் சென்டர் வந்து எங்களோட வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. முதல்ல நாங்கள் வந்து பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் போயிட்டு அதுக்கு பிறகு ட்ராம்ப் எடுத்து போகணும். பஸ்ஸில் வந்து ஒரு 5-6 கோட் மாதிரி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கு பிறகு இதில் போகிற ட்ராம்பில் மாறி ஒரு 2 கோட் மாதிரி போனால் வேக்சினேஷன் சென்டர் வந்துடும். இதில் நிற்கிறது வந்து நான் போக வேண்டிய சைடுக்கு ஆப்போசிட் சைடுக்கு போகிற ட்ராம்ப். நான் போகிற பக்கத்துக்கு போகிற ட்ராம்ப் வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துருமெண்டு போட்டிருக்காங்க. ட்ராம்ப் வந்துட்டுது. இந்த கோட்டில் இருந்து ஒரு 2 கோட்டில் தான் வேக்சினேஷன் சென்டர் இருக்குது. இதோ இப்போ சென்டருக்கிட்ட வந்தாச்சுது. இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டி இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே புது பில்டிங்ஸாக கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த பில்டிங்ஸுக்கு பின்னால் பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் ஒன்று இருக்குது. அந்த சென்டரையும் பார்த்துட்டு போகலாம். ஏனெண்டா எங்களோட வேக்சினேஷன் சென்டர் வந்து இந்த ஷாப்பிங் மாலுக்கு பின்னால் தான் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளால் போயிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த வேக்சினேஷன் சென்டருக்கு போகணும். சைடாலையும் போகலாம். ஆனாலும் வந்து இந்த மாலை ஒருக்கா காட்டிட்டு போகலான்ட்டு நான் இதுக்குள்ளால போகிறேன். இப்போ நான் வந்து 9 மணி. ஷாப்ஸ் எல்லாம் வந்து திறந்தில்லை. இந்த மால் வந்து 10 மணிக்கு தான் உள்ளே எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. 9 மணி என்றதால் மால் வாசல் மட்டும்தான் திறந்துருக்குது. 10 மணிக்கு பிறகு தான் எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படியே நேராக நடந்து போனோம்னா சென்டருக்கு வெளியால் வந்துடலாம். இப்போ வந்து சென்டருக்கு வெளியால் வந்துட்டோம். இதில் தெரிகிறது தான் ஃப்ராங்க்ஃபர்ட் மெஸ்ஸன்னு சொல்கிறது. அதாவது ஃப்ராங்க்ஃபர்ட் ஃபேர். இது வந்து ஒரு பெரிய ஏரியா. இதில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து வேக்சின் போடுறதுக்கு, அதாவது ஒரு பகுதியை வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் போடுறதுக்கும் இன்னொரு பகுதியை வந்து செகண்ட் வேக்சின் போடுறதுக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த இடத்தோட வந்து எங்களுக்கு வீடியோ எடுக்கிற சான்ஸ் இல்லாமல் போகுது. ஏனெண்டா அதில் தெரியுது வெள்ளையாக ஒட்டி இருக்கிறாங்க. அது எல்லாமே இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ ஒன்றும் எடுக்க இயலாதுன்றதை காட்டுறதுக்காக ஒட்டி இருக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு அங்கால நான் வந்து வீடியோ எடுக்கையில் வேக்சின் பண்ணிட்டு வந்துட்டு கேக் வேலை செய்ய போகிறேன். அதில் வந்து கோல்ட் அண்ட் பிளாக் தேமில் இருக்கிற அந்த கேக்கை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு இனி பார்க்கலாம். நான் செஞ்ச 2 கேக்கில் ஒன்று அப்பாவுக்கும் ஒன்று மகனுக்கும். மகனுக்கு வந்து 10வது பர்த்டே, அப்பாவுக்கு வந்து 50வது பர்த்டே. அப்பாவுக்கு செஞ்ச கேக் தான் இதில் பார்க்க போகிறீங்க. இந்த கேக் டெக்கரேஷனில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ட்ரிப்பிங் தான் முக்கியமானது. அடுத்ததெல்லாம் கோல்ட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் போடுற இந்த சாக்லேட் கனாஷுக்கு 1:1 ரேஷியோவில் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏனெண்டா வந்து நான் பிளாக் கலர் போட போகிறேன். நான் வந்து ஒயிட்டோ இல்லாட்டி லைட் கலர் சாக்லேட் யூஸ் பண்ணினேன்டா நான் வந்து நிறைய கலர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து டார்க் சாக்லேட் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தட் மூலம் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு விப்பிங் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முதல்ல நான் வந்து சாக்லேட் ட்ரிப்பிங் போடுற வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஐசிங் பேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சொல்லப்போனால் அதை விட இது மாதிரி ட்ரிப்பிங்க்கே இருக்கிற இந்த பாட்டில்ஸ் யூஸ் பண்ணால்
எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பிங் போடுறது கைக்கு வந்து இலகுவாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கனாஷாலேயே மேல் பகுதியையும் செட் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து ஐசிங் போடுறேன்னா இந்த மேல் பகுதியை வந்து இப்படி செட் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து ஐசிங் ஒன்றும் போடுற இல்லை. ஸோ அந்த பிஸ்கட்டாலேயே கோல்டு கலர் பிஸ்கட்ஸாலேயே தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் மேல் பகுதியை வந்து கனாஷாலேயே கவர் பண்ணுறேன். இந்த கனாஷை செட் பண்ணுறதுக்கு வந்து சும்மா ஸ்பெச்சுலா ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே வைக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கோல்டு கலரால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வர எழுத்துக்களை வந்து கோல்டு கலர் ஏர் ப்ரஷ் பண்ணியிருக்கிறேன். ஏர் ப்ரஷ் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க்கை தரேன் பாருங்கள். இப்போ வந்து சாக்லேட் ட்ரிப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டது. இனி வந்து கம்ப்ளீட்டான கேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து சாக்லேட்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ் எல்லாம் ஏற்கனவே கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எழுத்துக்களை வந்து ஏர் ப்ரஷ் பண்ண போகிறேன். ஹாப்பி பர்த்டே பாப்பான்றதையும் 50 எழுத்தையும் வந்து ஏர் ப்ரஷ் பண்ணி கொண்டிருக்கிறேன். கேக் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு குட்டீஸோட பார்க்குக்கு போயிருந்தோம். பார்க்கில் எடுத்த அந்த கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஊரில் நாங்கள் சீசோன்னு சொல்லுவோம் தானே, அது மாதிரி தான் கொஞ்சம் பாதுகாப்பாக நிறைய பிள்ளைகள் இருக்கிறதுக்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து சறுக்கு மரம் மாதிரி. இதில் வந்து வழுக்கி கீழே விழுந்தாலும் பெருசாக பாதிப்பு வராத மாதிரி மரத்தூளெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. மேலும் இதை வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக, அதாவது அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக வித்தியாசமாக ஏறுற மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சறுக்கு மரத்தில் வந்து தீஷாவை விட்டோம்னா தண்டைப்பாட்டில் ஏறி தானே சறுக்கி வந்துடுவா. சின்னவா வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் சாஃப்ட்டு. அதனால் வந்து சும்மா கஷ்டப்பட்டு ஏறி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த சறுக்கு மரத்தில் வந்து சறுக்காமல் அப்படியே தூக்க சொல்லிட்டா. கொஞ்சம் வெயில் வந்து சூடாக இருக்கிறதால இந்த கம்பிகள் வந்து சூடாக இருக்குது. ஸோ அவள் வந்து இதில் சறுக்க விரும்ப இல்லை. சின்னவா வந்து தீஷா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்ன்றதால வித்தியாசமான விளையாட்டு தான் விளையாடுவா. நம்ம வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே போய் நின்று பார்த்துட்டு வந்தா. அங்கால வந்து ஊஞ்சல் இருக்குது. ஸோ அங்கால தீஷா வந்து பயங்கரமாக ஊஞ்சல் விளையாடி கொண்டிருக்கிறா. ஈஷா வந்து ஊஞ்சல் ஆடுறதால இவாக்கும் இப்போ ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஆசை வந்துட்டு இப்போ ஊஞ்சல் ஆடி கொண்டிருக்கிறா பாருங்க. இந்த ஊஞ்சால் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. நல்லா ஆட்டி விட்டுட்டு அப்படியே படுத்திருந்து பார்த்தோம்னா வானத்தை நல்லா ரசித்து பார்க்கலாம். தீஷா வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக விளையாடுறது தான் விருப்பம். நான் வந்து இதில் ஏற்றி விடுறேன்னு தான் சொன்னேன். ஆனாலும் பாருங்கள், அவவே ஆட்டி விட்டுட்டு அவவே ஏறி படுத்திருந்து பார்க்க போகிறேன்னு சொல்கிறா பாருங்கள். இப்படியே விளையாடிட்டு பார்க்கிலேருந்து வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னருக்கு இடியப்ப கொத்து செய்யலான் இருக்கிறேன். வேக்சினேஷன் பண்ணதால் கை கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டே லெஃப்ட் ஓவர் இடியப்பத்தில் இருந்தால் சிம்பிளாக ஒரு இடியப்ப கொத்து செய்யலான் இருக்கிறேன். இப்போ நாங்கள் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இடியப்பம், கேரட், லீக்ஸ், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கிற மிளகு, மேலும் இஞ்சி பூண்டு விழுது. இதில் நான் காட்ட மறந்துட்டேன், மேலதிகமாக 2 முட்டையும் தேவை. இதில் நான் வந்து இடியப்ப கொத்து செய்கிறதுக்கான சட்டியை இப்போ அடுப்பில் வச்சுருக்கிறேன். இடியப்ப கொத்துக்கு நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். கடலெண்ணெய் இல்லாட்டி ஒலிவெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் வந்து இடியப்பத்தை சின்ன சின்ன பீசஸாக கையால் பிச்சு வச்சுருக்கிறேன்.
இடியப்ப கொத்துக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை தாரது வந்து புதுசாக இடித்து எடுத்த மிளகும் இந்த இஞ்சி பூண்டு விழுதுன்னா இதில் வந்து மேலும் உரைப்பு தேவைன்றதுக்காக கொஞ்சம் இறைச்சி குழம்பும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கிறேன். முதல்ல நான் இதில் வந்து கடலெண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். கடலெண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். வாசனைக்காக நான் இதில் வந்து கராம்பு, கருவாப்பட்டை, ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். மேலும் கொஞ்சமாக ஜீரகம். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்க்குறேன். கருவேப்பிலை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்ள போகிறேன். பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கொள்கிறேன். கேரட் வதங்கின பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் விட்டுட்டு லீக்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். ஏனெண்டா லீக்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இருந்ததுண்டா கொஞ்சம் கருகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வதக்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் விடுறேன். இப்போ நான் இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு வதக்கி கொள்ள போகிறேன். லீக்ஸ் வந்து நிறைய வதங்கினா அதில் டேஸ்ட் போயிடும். ஸோ கொஞ்சம் வதங்கின உடனேயே முட்டை 2 ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துட்டு முட்டையை கிளறி விட போகிறேன். முட்டையை நல்லா கிளறி விட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இடியப்பத்தை சேர்த்துட்டு அடுப்பை நூற்று விட்டுறணும். அதுக்கு பிறகு தான் இடியப்பத்தை போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு வந்து குழம்பு ஏதாவது சேர்த்துக்கொள்ளலாம். ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, ஏதாவது ஒரு இறைச்சியில் குழம்பு சேர்த்துக்கொள்ளலாம். குழம்பு சேர்த்தா பிறகு விருப்பமண்டா மேலால் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி இப்படியே பரிமாறலாம். இவ்வளோதாங்க எங்களோட சிம்பிளான டின்னர் ரெசிபி. இடியப்ப கொத்து வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இவ்வளோதான் இந்த வீடியோ. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென் 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி தரிசி. நன்றி, வணக்கம்.